என்ன துளசி, காலேஜ்க்கு போலியா? அதுக்குள்ள வந்துட்டீங்க. எதையாவது மறந்துட்டு போயிட்டீங்களா? இல்லத்த, போற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சின்ன தம்பியே டயர் மாத்திரன்னு பண்ணி விரல்ல அடிபட்டுருச்சு அத்த. இது பாருங்க. ஒண்ணும் இல்லம்மா. கைய காட்டு. அச்சச்சோ, என்னப்பா இது? ரத்தமா கொட்டுது. ஆமா அத்த, அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. அதோட எப்படி காலேஜ் வரைக்கும் போறது? அதான் மாமா கிட்ட சொல்லி கட்டு போட்டுக்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா இருக்காரா அத்த? அவரு இப்பதான் துளசி ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி வெளியே போனாரு. சின்ன தம்பி, நீ வா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. சின்ன காயம்தாம்மா. தேங்காய் எண்ணெயில மஞ்சத்தூளை குழைச்சு போட்டாலே 2 நாள்ல சரியா போயிடும். சின்னம்மா தான் கேட்காம கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க சொல்லுவீங்க சின்ன காயம்னு. ரத்தம் ஊத்துறத பார்த்து எனக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? இந்த கையோட கஷ்டப்பட்டு கார் வேற ஓட்டிட்டு வந்தார் அத்த. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சின்னம்மா. இல்லடா, நான் டிரைவரை வர சொல்றேன். ஆஸ்பத்திரிக்கு கையோட போயிட்டு வந்துடலாம். அம்மா, சொன்னா கேளுங்கம்மா. நான் தான் சொல்றேன்ல, தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் போட்டா சரியாயிடும். பெரியயா இருந்தாலும் அதுதான் சொல்லுவாரு. நான் பாத்துக்கிறேம்மா. சின்ன தம்பி, என்னத்த சின்ன தம்பி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறாரு? செப்டிக் ஆயிடுச்சுன்னா எதுக்கும் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம் அத்த. அவன் தான் சின்ன காயம்னு சொல்றான்ல. உன் மாமா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயும் கேட்டுப்போம். அவரு சொல்றத பார்த்துட்டு நம்ம ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். சின்னம்மா, என்ன சின்னம்மா அதெல்லாம்? மஞ்சப்பத்து போடணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இங்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. சின்னம்மா, அவ்வளோ பெரிய காயம்லாம் இல்ல சின்னம்மா. அது எதுவும் பண்ணாம இருந்தா கூட என் காயம் சீக்கிரமா ஆறிடும். அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. முதல்ல இப்படி உட்காருங்க, நான் மஞ்சப்பத்து போட்டு விடுறேன். சின்னம்மா, நீங்க போய் எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க வச்சுட்டு போங்க, நானே பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, போட்டுக்குவீங்க. அன்னைக்கு கொலுசு தேடுறேன்னு போயிட்டு கால்ல அடிபட்டு வந்து நின்னீங்க. அப்பவும் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வந்தேன், நீங்களே போட்டுக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சீங்க. ஆனா நீங்க அதை போட்டுக்கவே இல்ல. நான் தான் சொன்னேன்ல, இந்த காயெல்லாம் தானா ஆறிடும் சின்னம்மா. அப்படியெல்லாம் இருக்க கூடாது சின்ன தம்பி. நீங்க முதல்ல கைய காட்டுங்க. நான் இந்த கட்டை அவுத்து விட்டு வெந்நீர் வச்சு தொடச்சிட்டு இந்த மஞ்சள் பத்தை போட்டு விடுறேன். தேங்காய் எண்ணெயில குழைச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்க சின்னம்மா, நீங்க வச்சுட்டு கிளம்புங்க, நான் போட்டுக்கிறேன். சின்ன தம்பி, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. பேசாம இருங்க. சின்னம்மா, கை நீட்டுங்க. சின்னம்மா வேணாம் சின்னம்மா. பேசாம இருங்க சின்ன தம்பி. நான் 10 போட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கணும்.